கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நம்ம யாரோட பிள்ளைங்க? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைங்க. நம்ம அப்போ மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவோட பிள்ளைங்க. நம்ம எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ரொம்ப எப்பவும் சந்தோஷமாக அவரோட இருக்கணும், அவரோட வாழணும், அவரோட ஜீவிக்கணும். அப்படிங்கிறதுக்காக ஏசப்பா என்ன பண்ணாங்க? நமக்காக சிலுவையில் அறையப்பட்டாங்க. அந்த அவரோட அன்பை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். இயேசப்பா என்ன பண்ணாங்க? பரலோகத்தில் உள்ள மேன்மைகளெல்லாம் திறந்து நமக்காக இந்த பூலோகத்துக்கு வந்தாங்க. அப்படித்தானே? அவர் எப்படி வந்தார்? நமக்காக பெரிய மாட மாளிகையிலலாம் இல்லாமல் மாட்டு தொழுவத்தில் நமக்காக அழுக்குகளின் மத்தியில் கந்த துணியால் சுற்றப்பட்டு அப்படி நமக்காக பிறந்தார். அவரை யோசிச்சு பாருங்க. அவர் நினச்சா எப்படினாலும் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அவர் நம்மளுக்காக மாட்டு கொட்டகையில் அழுக்குகளுக்கு மத்தியில் நமக்காக ஏசப்பா என்ன பண்ணாங்க? நம்மளோட பாவங்களை நீக்கிறதுக்காக இந்த பூலோகத்துக்கு வந்தாங்க. ஏசப்பா 5000 பேர்களை போஷிச்சாங்க. அப்படிப்பட்டதான ஏசப்பா கற்பாறைகளுக்கு நடுவில் இருந்து தண்ணீர்களை வர செய்து இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன பண்ணாங்க? அவரோட தாகத்தை தீர்த்தாங்க. அப்படியான ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா, சிலுவையில் நமக்காக அவரை அறையும் போது என்ன பண்ணார்னா, எனக்கு தாகமாக இருக்கிறேன், எனக்கு என் தாகத்தை தீர்க்கிறதுக்கு தண்ணீர் தாருங்கள் என்று ஒரு சாமாரிய பெண்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்படிப்பட்டதான ஏசப்பா நம்மளுக்கு என்ன பண்ணாங்க? எதுக்காக அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்கன்னா, நம்மளோட பாவங்களையும் நம்மளோட வியாதிகளையும் நம்மளோட பலவீனங்களையும் நம்மளுடைய துக்கங்களையும் சிலுவையில் சுமக்கிறதுக்காக ஏசப்பா என்ன பண்ணாங்க? இந்த சூழ்நிலைகளுக்காக தள்ளப்பட்டாங்க. ஏசப்பா பிறக்கும் போதும் நம்மளுக்காக கந்த துணியில் பிறந்தார். அவரோட கடைசி சொட்டு ரத்தம் வர அவரோட ஒரு கந்த துணி, அவரோட துணிகளை ஏளனமாக மக்கள் பேசி சிரிக்கிற அகோர நிலைமைக்கு தள்ளப்பட்டார். இந்த எல்லாமே எதுக்காகனா, நம்ம மீது கொண்ட அன்புக்காகவும் மீது அவர் கொண்ட நேசத்தினாலையும் அவரோட முடிவு பரியந்தம் மட்டும் நம்ம அவரோட ஜீவிக்கிறதுக்காகவும் ஏசப்பா நம்மளுக்கு இந்த சிலுவையில் அறையப்பட்டாங்க. இவ்வாறு என்ன பண்ணணும்னா, அவருக்கு நமக்கு செய்யக்கூடிய பிரதிபலன் அப்படி என்ன? நம்மளுக்காக சிலுவையில் பாடுபட்ட ஏசப்பாவுக்கு நம்ம செய்யக்கூடிய பிரதிபலன் என்னன்னா, நம்மளோட முடிவு பரியந்தமும் நம்ம அவரோட வாழ்ந்து அவருக்காக ஜீவனை விட்டு அவரோட சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான். நம்ம இந்த புனித வெளியில் நம்ம உபவாசம் இருக்கிறதோ அல்லது அவருக்காக தியானம் செய்கிறதோ மட்டும் அவருக்கு இது கிடையாது. நம்மளோட கடைசி வாழ்நாள் பரியந்தம் முழுமையாக என்ன பண்ணணும்? அவருக்காக ஜீவிக்கிறத தான் ஏசப்பா இந்த நாள்ல நம்மளை நினைவு கூற சொல்லியிருக்காங்க. ஒரு பாடுவோம். தவறுகள் கொண்டே நசினைகள் கொண்டே ஆனாலும் சிலுவையின் தலையெளி கொண்டே அசடமின்றே அசட்டை கண்டே அசராவும் அசரங்கள் தாங்க கண்டே நான் என்ன செய்தேன் என்று கேட்கும் உலகில் எனக்காக செய்திட்ட அன்பை கண்டே தனியா ஒரு தகப்பனின் தட்பம் கண்டே ஈனோ
ஏசப்பா நம்ம மீது வச்ச அன்புக்காக நம்ம வந்து கடைசி வரை அவருக்காக ஒப்பு கொடுத்து வாழ்வோங்கிறதுன்னு சொல்லி இந்த கருத்தை தாமே இந்த வாசிச்சிருக்காரு. நன்றி.